மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் பொதுவாகவே தன் வேலை, தன் உழைப்பு என்று மௌனமாக வாழ நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. தேவையில்லாத வீண் வம்புக்கோ ஆடம்பர பேச்சுக்களுக்கோ போகாமல் தன் குடும்பத்தின் எதிர்காலத்திற்காக தேனியை போல உழைக்கக்கூடிய ஒரு நபர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். ஆனால் உங்களின் இந்த அமைதியும் சாதுவான குணத்தையும் இந்த உலகம் பலவீனம் என்று தவறாக புரிந்து கொண்டு உங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகளை கொடுத்திருக்கும். நீங்கள் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத போதும் உங்களை தேடி வந்து வம்புக்கு இழுத்து உங்களுடைய மனதை ரணமாக்கியவர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலைகள் உண்டு என்று இருக்கும் பொழுதே உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுப்பாங்க. அதுவும் உங்க கூடவே இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை தேடி வந்து உங்களிடம் நன்றாக பேசுவது போல பேசி உங்களுடைய மனதை தேவையில்லாத ஒரு அலைச்சலுக்கும் தேவையில்லாத விஷயங்களுக்கும் உங்களுடைய மனதை போக வைத்து அதிகமான கவலைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருப்பாங்க. அதனால உங்களுடைய மனது உங்களிடம் இல்லாமலே போயிருக்கும். உங்களுடைய பொறுமையை சோதிப்பதற்காகவே சில மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நுழைந்திருப்பாங்க. ஆனால் அது எதுவும் உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியவே தெரியாது. ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்கிறது, நாம் யாருக்கு என்ன துரோகம் செய்தோம் என்று நீங்கள் கண்ணீர் சிந்திய அந்த இரவுகள் உங்களுடைய வாழ்க்கையில பல நாட்கள் இருக்கத்தான் செய்யும். உங்களை உருக உருக நேசித்தவர்களை உங்களை ஒரு கட்டத்தில் எதிரி பொருளாக பார்த்ததுதான் இந்த வாழ்க்கை உங்களுக்கு கொடுத்த ஆகப்பெரிய ஒரு காயங்களாக இருக்கும். அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில இன்னமும் உங்களுக்கு கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். வாழ்க்கையில மறக்கக்கூடாத சில விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில அது தேடியும் கொடுத்திருக்கும். மகரம் ராசியினர் ஒருவரை நம்பிவிட்டால் தங்களின் உழைப்பையும் ஆன்மாவையும் அப்படியே அர்ப்பணித்து விடக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்க இருப்பீங்க. அந்த அசாத்திய நம்பிக்கை தான் உங்களுக்கு வினையாக முடிந்திருக்கும். முதுகில் குத்திய நண்பர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கத்தான் செய்வார்கள். உங்களுடன் அமர்ந்து சாப்பிட்டு உங்களுடைய உழைப்பை பயன்படுத்தி கொண்டவர்களே வெளியில் போய் உங்களை பற்றி அவதூறு பரப்பியிருப்பாங்க. ஆனால் அது வரைக்கும் உங்க கூடவே இருந்திருப்பாங்க. உங்களுடைய வீட்டில் ஒரு நபராக நீங்கள் பார்த்து அவர்களை சாப்பிடையெல்லாம் வைத்திருந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபரே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி போய் உங்களுக்கு எதிரியாக அவர் செயல்பட ஆரம்பித்திருப்பார். உறவுகளுக்குள்ளேயும் ஒரு ஏமாற்றங்கள் நடந்திருக்கும். இரத்த பாசம், குடும்பம் என்று நீங்கள் யாரையெல்லாம் தூக்கி வைத்து கொண்டாடினீர்களோ அவர்கள் தங்களுடைய சுயநலம் என்று வந்தபோது உங்களை மிக சாதாரணமாக கலட்டி விட்டிருப்பாங்க. அவங்களுக்கு எது முக்கியமோ அதை தேடி அவங்க போக ஆரம்பித்திருப்பாங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இது இன்னமும் உங்களுக்கு கஷ்டங்களுக்கு மேல கஷ்டங்களை தேடி கொடுத்திருக்கும். பண விஷயத்துல நீங்க நம்பி ஏமாந்த விஷயங்கள் என்ன தெரியுமா? பணத்தை விட உழைப்பிற்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நீங்கள் பண விஷயத்தில் பல முறை பலி ஆடாக நீங்க மாட்டியிருந்திருப்பீங்க. முகம் தெரிந்தவர்களுக்கும் பழகியவர்களும் இல்லை என்று சொல்ல தெரியாமல் நீங்கள் கொடுத்த கைமாற்று தொகைகள் மற்றும் உழைப்பிற்கான ஊதியங்கள் இன்று வரைக்கும் உங்களை தேடி வராமல் இன்னும் வரைக்கும் உங்களுக்கு தேடி வராமல் கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களையும் உங்களுக்கு பணம் தேவைப்படும் போது கூட அவர்களிடம் நீங்க போய் கேட்க முடியாது. ஏன்னா உங்களுக்குள்ள கூச்ச சுவாகம். அந்த கூச்ச சுவாகத்தால் நீங்கள் யாரிடமும் போய் பணத்தை கேட்கவும் மாட்டீங்க. உங்களை ஏமாற்றியவர்கள் சொகுசாக வாழ அவர்களிடம் கொடுத்த பணத்தை கேட்பதற்கு நீங்கள் கூச்சப்பட்டு கொண்டு நின்றிருந்திருப்பீங்க. இன்னும் சிலரோ உங்களுடைய பணத்தை வாங்கி கொண்டு உங்களுக்கே துரோகம் செய்திருப்பாங்க. கூட்டு வியாபாரத்தில் ஏமாற்றப்பட்டது, ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்கொண்டது என பொருளாதார ரீதியாக நீங்கள் ஏமாந்த ஏமாற்றங்கள் உங்களை நிலைக்குலைய செய்திருக்கும். பண அழுத்தங்கள் ஏன் அதிகமாக இருந்தது? யாருக்கும் தெரியாத விஷயங்கள் என்ன தெரியுமா? வெளியில் கௌரவமாகவும் கம்பீரமாகவும் வளம் வரக்கூடிய உங்களின் நிஜமான பொருளாதார பின்னணி யாருக்குமே இதுவரைக்கும் தெரிந்திருக்காது. மறைக்கப்பட்ட கடன் சுமைகள். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கக்கூடிய சூழலுக்குள் நீங்கள் தள்ளப்பட்டிருந்திருப்பீங்க. சுயமரியாதையில ஒரு முட்டுக்கட்டையானது ஏற்பட்டிருக்கும். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் யாரிடமும் கையேந்தக்கூடாது, நம்முடைய கஷ்டங்கள் வெளியில் தெரியக்கூடாது என்ற உங்களின் கடுமையான பிடிவாதம் உங்களை உள்ளுக்குள்ளேயே புதைத்திருக்கும். கையில் ஒரு பைசா இல்லாத சூழ்நிலை இருந்தாலும் வெளியில் செல்லும்போது இன்முகத்தோடு நின்ற உங்களின் வைராக்கியம் ஒரு சாகச கதைக்கு நிச்சயமாக இணையானது போல உங்களுடைய மனதிற்குள் இன்னும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இதுவும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து இன்னமும் உங்களுக்கு கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா உங்களுக்குன்னு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். அந்த விஷயங்கள் மூலம் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கும் போகவும் ஆரம்பிக்கும். இனிமே இதுவரைக்கும் நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் கூறியது உண்மையா பொய்யா என்பதையும் தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு பணவரவு உங்களுக்கு எப்படி அதிகமாக கூடும் தெரியுமா? முடங்கிய பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். நீங்கள் வராது என்று மறந்த பணங்கள், வாரா கடன்கள் உங்களை தேடி வந்துவிடும். அதனால உங்களுடைய பணம் விஷயத்தில் இந்த ஒரு நேரத்தில் ஒரு முன்னேற்றமானது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஆனால் அந்த பணமும் உங்களுக்கு சாதாரணமாக வராது. நீங்கள் போய் அவர்களிடம் உங்களுடைய கூச்சத்தை விட்டு உங்களுடைய பணத்தை நீங்கள் கேட்டால் மட்டுமே தாங்க உங்களுடைய பணமானது கிடைக்கும். அதிலும் சில நபர்கள் உங்களுக்கு பணத்தை கொடுக்க மாட்டாங்க. புதிய வருமான வழிகள் உங்களுக்குள்ள தேடி வரும்.
ஒரே ஒரு வருமானத்தை நம்பியிருந்த உங்களுக்கு இனி 2-3 வழிகளில் பணமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர தொடங்கிவிடும். சேமிப்பும் உங்களுடைய வாழ்க்கையில உயர்ந்துவிடும். செலவுகள் கட்டுக்குள் வந்து கையில் பணம் தங்கக்கூடிய யோகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே உண்டாகவும் ஆரம்பிக்கும். நீண்ட நாள் காத்திருந்த நல்ல செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். நீதிமன்ற வழக்குகள், சொத்து தகராறுகள், வேலை வாய்ப்பு அல்லது வெளிநாட்டு பயணங்கள் போன்ற விஷயங்களில் எந்த ஒரு நல்ல செய்திக்காக நீங்கள் பல வருடங்களாக காத்து கொண்டு இருந்தீர்களோ அந்த மகிழ்ச்சியான நற்செய்தி இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய காதுகளை வந்தடைந்து விடும். அது உங்களின் ஒட்டுமொத்த கவலையையும் போக்கக்கூடிய விதத்தில் நிச்சயமாக இருக்கவும் செய்யுங்கள். சுப நிகழ்வுகளும் நிலைத்தன்மையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். உங்களுடைய இல்லத்தில் நீண்ட நாட்களாக தட்டி போன சுபகாரியங்கள் இனி தங்கு தடையின்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பிக்கும். திருமண வரன் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். தடைப்பட்ட வரன்கள் கூடி வந்து மனதிற்கு பிடித்த துணையுடன் திருமணமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடிவதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வந்துவிடும். ஆனால் நீங்கள் இதிலும் எந்த விதமான முடிவுகளை எடுத்தாலும் அதில் தைரியமாக எடுத்தால் மட்டுமே திருமண வரனிலும் நல்ல ஒரு நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். மழலை பாக்கியம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை வரம் வேண்டி காத்தவர்களுக்கு புத்திர பாக்கியமானது உண்டாகி குழந்தை பாக்கியம் இந்த ஒரு நேரத்தில் உண்டாகும். இதுவும் சாதாரணமாக அமைந்து விடாது. உங்களுடைய அதிபதிக்கு சனிக்கிழமை தோறும் மகரம் ராசியின் அதிபதி சனி பகவான். சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவான் கோவிலுக்கு சென்று 2 நல்லெண்ணெய் தீபத்தை நீங்கள் ஏற்றி வழிபடலாம். சனி பகவானுக்கும் நீங்கள் உங்களுடைய ராசி நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனையும் செய்யலாம். இதனையும் நீங்கள் செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தடையாக இருந்த எல்லா விஷயங்களும் இனிமே நல்லதாக நடக்க ஆரம்பிக்கும். இனிமே உங்களுக்கு பிரம்ம முகூர்த்த தூக்கங்கள் சாத்தியமாக ஆரம்பிக்கும். கடன்காரர்களின் தொல்லைகள் குறையும் போது, எதிரிகளின் சூழ்ச்சிகள் முறியடிக்கப்படும் போது தானாகவே மனதில் நிம்மதியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். ஆன்மீக நாட்டம் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். தேவையற்ற சிந்தனைகள் மறைந்து மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான மனநிலை உங்களுக்குள்ள கிடைத்து இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நல்லதை தேடி கொடுக்கும். இதுவரைக்கும் நாடோடி போல அலைந்த உங்களுடைய வாழ்க்கை இனி ஒரு நிலையான பாதையை நோக்கி செல்லும். தொழிலோ உத்தியோகமோ அதில் ஒரு நிரந்தரத்தன்மை உங்களுக்குள்ள உண்டாகவும் ஆரம்பிக்கும். அடிமேல் அடி வாங்கி பக்குவப்பட்ட இரும்பு எப்படி ஒரு கூர்மையான ஆயுதமாக மாறுமோ அதே போல இந்த சோதனைகளை கடந்து வந்த நீங்கள் இனிமே வாழ்வில் எவராலும் அசைக்க முடியாத ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கொள்வீங்க. அந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பின்பற்றணும் சில விஷயங்களை பின்பற்றினால் மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கையில பொற்காலமானது தொடங்க ஆரம்பிக்கும். ஒன்று, மௌனமே உங்களுடைய வாழ்க்கையில ஆயுதமாக இருக்கும். உங்களுடைய திட்டங்களை செய்து முடிக்கும் வரை யாரிடமும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. பண விஷயத்தில் கண்டிப்பாக இருக்கணும். இறக்கப்பட்டு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தோ பெரிய தொகையவோ கடனாகவோ நீங்க கொடுக்காதீங்க. நோ சொல்லி பழகுங்க. உங்களுடைய வாழ்க்கை நல்லாக மாறிவிடும். நம்பிக்கை கொள். பிரபஞ்சம் உங்களுக்கு சாதகமாக மாறிவிட்டது. பழைய கவலைகளை தூக்கி எறிந்துவிட்டு இந்த ஒரு தேதி முதல் உங்களின் புதிய எல்லையை நோக்கி பயணிக்க தொடங்குங்கள். வெற்றி உங்களை அரியணையில் ஏற்ற காத்திருக்கிறது என்பதை நீங்கள் முதலில் உங்களுடைய மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மனதில் வைத்துக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை நல்லதாகவே மாறிவிடும். இதையும் நீங்கள் உங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். இது நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள். நல்லது மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையிலும் நடக்கும். நன்றி, வணக்கம். ஆரம்பிக்கும். கடன்காரர்களின் தொல்லைகள் குறையும் போது, எதிரிகளின் சூழ்ச்சிகள் முறியடிக்கப்படும் போது தானாகவே மனதில் நிம்மதியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். ஆன்மீக நாட்டம் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். தேவையற்ற சிந்தனைகள் மறைந்து மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான மனநிலை உங்களுக்குள்ள கிடைத்து இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நல்லதை தேடி கொடுக்கும். இதுவரைக்கும் நாடோடி போல அலைந்த உங்களுடைய வாழ்க்கை இனி ஒரு நிலையான பாதையை நோக்கி செல்லும். தொழிலோ உத்தியோகமோ அதில் ஒரு நிரந்தரத்தன்மை உங்களுக்குள்ள உண்டாகவும் ஆரம்பிக்கும். அடிமேல் அடி வாங்கி பக்குவப்பட்ட இரும்பு எப்படி ஒரு கூர்மையான ஆயுதமாக மாறுமோ அதே போல இந்த சோதனைகளை கடந்து வந்த நீங்கள் இனிமே வாழ்வில் எவராலும் அசைக்க முடியாத ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கொள்வீங்க. அந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பின்பற்றணும் சில விஷயங்களை பின்பற்றினால் மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கையில பொற்காலமானது தொடங்க ஆரம்பிக்கும். ஒன்று, மௌனமே உங்களுடைய வாழ்க்கையில ஆயுதமாக இருக்கும். உங்களுடைய திட்டங்களை செய்து முடிக்கும் வரை யாரிடமும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. பண விஷயத்தில் கண்டிப்பாக இருக்கணும். இறக்கப்பட்டு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தோ பெரிய தொகையவோ கடனாகவோ நீங்க கொடுக்காதீங்க. நோ சொல்லி பழகுங்க. உங்களுடைய வாழ்க்கை நல்லாக மாறிவிடும். நம்பிக்கை கொள். பிரபஞ்சம் உங்களுக்கு சாதகமாக மாறிவிட்டது. பழைய கவலைகளை தூக்கி எறிந்துவிட்டு இந்த ஒரு தேதி முதல் உங்களின் புதிய எல்லையை நோக்கி பயணிக்க தொடங்குங்கள்.
வெற்றி உங்களை அரியணையில் ஏற்று காத்திருக்கிறது என்பதை நீங்கள் முதலில் உங்களுடைய மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மனதில் வைத்துக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை நல்லதாகவே மாறிவிடும். இதையும் நீங்கள் உங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். இது நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், நல்லது மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையிலும் நடக்கும். நன்றி, வணக்கம்.